ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 16வது மேக்ஸ் கிளாஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம 15 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அதில் யாராவது வந்து அந்த கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க, பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த 15 கிளாஸையும் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஸோ அதுக்கான லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம டெலிகிராம் சேனல், அந்த சேனலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன் டெலிகிராம் சேனல் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய இந்த 25 கொஷின் ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அங்கே டெலிகிராமில் போஸ்ட் பண்ணி விடுவேன். டெய்லி நம்ம கிளாஸ் முடிச்சோன்னே அந்த மேக்ஸுக்கான அந்த பிடிஎஃப் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் மூலமா நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஓகே, சரி, இப்போ நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 15 கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் 25 சம் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ 16வது மேக்ஸ் கிளாஸ் இதுலையும் நம்ம 25 சம் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற இந்த 25 சம்மும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட் ரெண்டும் கலந்து தான் இருக்க போகுது. ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கிளாஸை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சம்மும் பார்க்கும்போது அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்களே ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த சம் தெரியல அப்படின்னா நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்ட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். இதை பார்த்தோன்னே நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் போட தொடங்கிடுவீங்க. ஸோ வந்து வேகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரே வேகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சீரான வேகத்தில் போகிறாரு, அதே வேகத்தில் 20 நிமிஷத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேகத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ நம்ம வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 6 கிலோமீட்டர் தொலைவு. ஓகேவா? 1 மணி நேரத்தில் கிடக்கிறாராம். ஸோ அப்போ மணி நேரம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே பாருங்க 20 நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எழுதும்போது அதனுடைய யூனிட், அதாவது அலகு வந்து சேமா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே மணி நேரமா இருக்கு, இங்கே நிமிடங்கள்ல இருக்கு. அப்போ இந்த மணி நேரத்தை நம்ம நிமிடங்கத்துக்கு மாத்திக்கணும். ஓகேவா? நிமிடங்களுக்கு மாத்திக்கணும். ஸோ அப்போ 1 மணி நேரம் அப்படிங்கிறது என்னது? 60 நிமிடங்கள். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர், இன்னொன்று நிமிடங்கள். ஸோ அப்போ 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 60 நிமிஷத்துல கடக்கிறாரு அப்படின்னு போட போறோம். அடுத்தது 20 நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் கடப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவ்வளோதான் கொஷினை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 6 போட்டுக்கலாம் இன்டூ. ஸோ பாருங்க நிமிடம் வந்து குறைஞ்சிருக்கு, 60ல இருந்து 20 ஆயிடுச்சு. ஸோ அப்போ நிமிடங்கள் குறையும் போது நம்ம கடக்கக்கூடிய தொலைவு குறையுமா அதிகமாகுமா? அப்வியஸா கடக்கக்கூடிய தொலைவும் குறைய தான் செய்யும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 20, அதாவது நேர்மாறல் வரும். நேர்மாறல் அப்படிங்கும் போது நம்ம தலைகீழாக போடுவோம். அப்போ 20/60ன்னு போடுவோம். ஓகேவா? 1 6 6 5 6 60, 1 10 10 2 10 20. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2. அப்போ 20 நிமிஷத்துல அவர் என்ன பண்ணுவாரு? 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடுவாரு. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, கிளியரா? சரி, அடுத்தது பாருங்க. சப்போஸ் இந்த இடத்துல வேகம் வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா மூணாவதா வேகம்னு ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிட்டு அதுக்கான நம்பர்ஸை போட்டு அந்த கலப்பு மாறல்ல போடும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது செகண்ட் சம் பாருங்க. பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், கியூ என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்கள்ல முடிப்பர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பின்னத்தெல்லாம் பார்த்தோன்னா அது கஷ்டமான கொஸ்டின் நினைச்சு ட்ரை பண்ணாமே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க டேட்டாஸை ஒன்று எடுத்து சால்வ் பண்ணுங்க, ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிங்கிறவர் 1/2 வேலையை செய்யறதுக்கு 6 நாள் ஆக்குவாராம். 1/2ங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன? ஆஃப், அதாவது அரை வேலை. கரெக்டா? சரி, இப்ப கொடுத்துருக்க டேட்டாவை நான் எடுத்து எழுதுறேன் பாருங்க. பி வந்து 1/2 வேலை பகுதிங்கிறத நான் பகுதி வேலைன்னு எடுத்துக்கலாம். நான் பகுதின்னு எழுதாம வேலைன்னு மட்டும் அடுத்தடுத்த இடத்துல எழுதுறேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1/2 வேலையை அவர் செய்யறதுக்கு 6 நாள் ஆக்குறாரு. அப்ப ஒரு வேலையை செய்ய எத்தனை நாள் ஆக்குவாரு? அது பார்க்கும்போதே தெரியுது. அரை வேலை செய்ய 6 நாள் ஆகுதுன்னா ஒரு வேலை செய்ய 12 நாள் ஆகும். ஓகேவா? ஓகே,
ஸோ அப்போ இது எப்படி 12 வந்துச்சுன்னு தெரில அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 இந்த சைட் கொண்டு வருவோம். இப்போ வகுத்தல் இருக்கிறது பெருக்கலா மாறிடும், 6 2 12. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பியோட ஒரு நாள் வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் கண்டுபிடிச்சோங்கிறத சொல்கிறேன் பாருங்க. கொஸ்டினை கவனிங்க. 2 பேரும் பி அண்ட் கியூ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையோட 3/4 பகுதியை எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பி இண்டிவிஜுவலா ஒரு வேலையை எத்தனை நாள்ல செய்வார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கியூ இண்டிவிஜுவலா அந்த வேலையை எத்தனை நாள் செய்வார்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு கண்டுபிடிக்கணும். எது ஒரு வேலையை 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுல 3/4 பகுதியை செய்ய எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ 1 by 1 கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதுன்னா நீங்களே இந்த சம ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒன்னும் கண்டினியூஸா பாருங்க. இப்போ நான் சால்வ் பண்றேன். கியூ பி கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? பி வந்து 12 நாள் செய்வார். அடுத்தது கியூவோட டேட்டாஸ் எடுத்துப்போம். கியூக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வேலையோட 2/3 பகுதியை. அப்ப 2/3 வேலையை செய்ய பகுதிங்கிறது இருக்கிறதா அண்டர்ஸ்டுட் எல்லாத்துலயுமே. சரியா? 2/3 வேலையை செய்ய அவருக்கு எத்தனை நாள் ஆகுது, 4 நாட்கள் ஆகுது. இதற்கு இல்லையா 4 நாட்கள். சரி, இப்ப இதுல இருந்து நம்ம 2 வேலையை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்ப 2 வேலையை செய்ய அவருக்கு எத்தனை நாள் ஆகும்? இந்த 3 இங்க வகுத்தல்ல இருக்கு, இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும், தலைகீழ் ஆயிடும் இல்லையா? ஸோ அப்ப இந்த இடத்துல எல்லாத்துலயும் நான் ஆரோ மார்க் போட்டிருக்கிறதுனால நீங்க அது ஒரு நிமிஷம் நான் அதை கூட மாத்திடுறேன். ஏன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல்ல. சரி, ஆரோ மார்க் வந்து நான் ஈக்குவல் அப்படிங்கிற மீனிங்ல தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். நான் அதை வேணா மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 வந்து இங்கே வகுத்தல்ல இருக்கு, இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும், பெருக்கல்ல மாறிடும் இல்லையா? ஸோ அப்போ நான் 3 என்னது 12ன்னு வரும். அப்போ 2 வேலையை கியூ செய்யறதுக்கு 12 நாள் ஆக்குவார். இதுல இருந்து நம்ம இப்போ ஒரு வேலை கண்டுபிடிச்சிடலாம்ல. ஒரு வேலையை செய்யறதுக்கு கியூக்கு எவ்வளோ நாள் ஆகும், இந்த 2 இந்த பக்கம் வரும்பொழுது என்ன ஆயிடும், வகுத்தல்ல வரும். ஏன்னா இங்கே பெருக்கல்ல இருக்கு, இங்கே வரும்போது வகுத்தல்ல வந்துடும். அப்போ 6 நாள் ஆயிடும். இதை நீங்க இப்படி போட்டுதான் பண்ணணும்னு இல்லை, கனால பார்க்கும்போதே தெரியும். 2 வேலையை செய்ய 12 நாள் ஆகுதுன்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு 6 நாள் ஆகும்ன்றது. ஸோ இது யாருக்கு, கியூக்கு. ஸோ அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கியூ ஒரு வேலையை செய்ய 6 நாள் ஆக்குறாரு. இதே மாதிரி பி மட்டும் ஒரு வேலையை செய்ய 12 நாள் ஆக்குறாரு அப்படின்னு சொல்லி 2 டேட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பி பிளஸ் கியூ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ அப்ப பி பிளஸ் கியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பி வந்து பாத்தீங்கன்னா 1/12 நாள் பிளஸ் கியூ பாத்தீங்கன்னா 1/6 நாள். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12ன்னு வரும். ஸோ இங்கே வந்து 2ஆல பெருக்குவீங்க, அப்போ மேலையும் 2ஆல பெருக்குவீங்க, அப்போ 1 + 2ன்னு வரும். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 3, கீழே 12 வரும். 1 3 3, 4 3 12. அப்போ 1/4ன்னு வரும். இது நம்ம தலைகளாக்கி 4 நாட்கள்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அப்போ பியும் கியூவும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு 4 நாள் ஆக்குவாங்க. ஓகேவா? இது வர புரிஞ்சுதா? புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை பாருங்க, கட்டாயம் புரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பியும் கியூவும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய எத்தனை நாள் ஆக்குவாங்க, 4 நாட்கள் ஆக்குவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நம்ம கொஸ்டின் ஒரு வேலை கேட்கல, என்ன கேட்குறாங்க, ஒரு வேலையோட 3/4 பங்கு கேட்குறாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3/4 பங்கு வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப இப்ப பாருங்க, 3/4 பங்கு வேலை செய்யறதுக்கு இந்த 4 இருக்குமா, 4 × ஒரு வேலை செய்ய 4 நாள் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. அப்ப 3/4 பங்கு வேலை செய்யறதுக்கு நமக்கு என்ன ஆகும், 4 × 3/4ன்னு போடுவோம். இந்த 4 4 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3ன்னு வரும். ஸோ அப்போ 3 நாட்கள்ன்ற ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கிளியரா? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பரப்பளவு சம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து இந்த 21 ஸ்கொயர் பரப்பளவுடைய ஒரு இது இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு உருளையால நம்ம வந்து என்ன சமன்படுத்துறோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த உருளையை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு அதனுடைய வலைபரப்பு கண்டுபிடிச்சு, உருளையினுடைய வலைபரப்பு கண்டுபிடிச்சு
ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை 21ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு சம் தான். அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். என்ன, ஒரு வேலை செய்கிறதுக்கு 4 நாள் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டு 3/4 பங்கு வேலையை செய்கிறதுக்கு அது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 3/4ஓட. ஸோ அப்போ நமக்கு 3 நாட்கள்னு கிடைச்சிருது. ஓகே, அடுத்தது 3வது சம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் அசல். அப்போ P = 48,000. ஆண்டுகள் வந்து n வந்து 2 வருஷம் 3 மாதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3/12ன்னு வருமா? ஸோ அப்போ 1 3 3 4 3 12ன்னு வரும். ஸோ கீழே வேணா எழுதுறேன் தெரியலனா. n = 2 வருஷம் 3 மாதமா? அப்போ 3/12ன்னு எழுதுவோம். அப்போ 2 1 3 3 4 3 12. அப்போ 1/4ன்னு வரும். இதை சாதாரண பின்னமாக மாற்றினீங்கன்னா 4 2 8 1 9. ஸோ 9/4ன்னு வரும். இது எதுக்கு? என்னோட வேல்யூ. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இது மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. மொத்த தொகைனா A 55,560. ஸோ இதுலேருந்து R கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது என்ன R வந்து நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். தனி வட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தனி வட்டிக்கு தேவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக A - P பண்ணோம்னா தெரிஞ்சிடும். A பார்த்தீங்க அப்படின்னா 55,560 மைனஸ் P பார்த்தீங்க அப்படின்னா 48,000. ஓகேவா? ஸோ அப்போ 55,560ல் 48,000 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0 6 5 7 கிடைக்குமா? அப்போ 7,560 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு SI 7,560 P வந்து 48,000 இன்ட்டு N வந்து 9/4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்ட்டு R தெரியாது, அப்படியே போட்டுக்கலாம். டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 1 4 4 120 வரும் மேலே. ஸோ இதை அப்படியே R கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 7 5 6 0 அப்படியே வச்சுப்போம். இங்கே உள்ளது வந்து பெருக்கல்ல இருக்குது, இங்கே வகுத்தலில் வந்துடும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது. ஓகேவா? ஸோ அப்போ 120 இன்ட்டு 9ன்னு வருமா? இதை வகுக்கலாம். அப்படியே ஒரு 0க்கு ஒரு 0. 6 2 12 2 2 4 சாரி 3 2 6 7 2 14 8 2 16 அப்படின்னு வரும். திரும்ப நீங்கள் இப்போ 6ஆலேயே கேன்சல் பண்ணலாம். 6 6 36 மீதி 1 வரும். 3 6 18 1 3 3 7 3 60 சாரி 1 9 9 7 9 63. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7% அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் C தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, கிளியர். அடுத்தது 4வது சம் பார்க்கலாம். 5 எண்களினுடைய சராசரி 27. இதில் ஒரு எண்ணை நீக்கும் போது சராசரி 2 குறைகிறது எனில் விடுபட்ட எண் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா பாருங்க, நான் போடுறேன் 5 எண்கள். ஸோ அது என்னென்ன எண்கள்னு நமக்கு தெரியாது. 5 எண்களுடைய சராசரி பார்த்தீங்க அப்படின்னா 27ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு எண்ணை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 4 எண்கள் இருக்கும் இல்லையா? 5 இருக்கு. இதில் ஒரு எண்ணை நீக்கிட்டோம் அப்படின்னா 5ல் ஒரு எண்ணை நீக்கிட்டோம்னா நமக்கு 4 கிடைக்கும். ஸோ அப்போ 4 எண்கள். அப்போ நீக்குனதுக்கு அப்புறமா சராசரி 2 குறையுதுன்ட்டாங்க. அப்போ 4 எண்களினுடைய சராசரி 2 குறையுதுன்னா 27ல் 2 குறைச்சிட்டோம்னா 25ன்னு வரும். விடுபட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. ஓகேவா? 5ஐயும் 27ஐயும் பெருக்கிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும். ஸோ இப்போ 5ஐயும் 27ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 35க்கு 5 மீதி 3 10 13 வருமா? 135 வரும். இது ரெண்டையும் பெருக்கிக்கோங்க. 4 25 100ங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? 135லேருந்து 100 மைனஸ் பண்ணீங்கன்னா 35ன்னு கிடைக்கும். ஸோ அந்த விடுபட்ட எண் என்ன அப்படின்னா 35. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன், ரொம்ப ஈஸியானதும் கூட. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் தரேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 10 எண்களினுடைய சராசரி பார்த்தீங்க அப்படின்னா 55. ஓகேவா? பாயிண்ட்ல ஆன்சர் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராப்பராக ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? பாயிண்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, 10 எண்களினுடைய சராசரி 55. இதுல 2 எண்களை நீக்கும் பொழுது சராசரி 5 குறைகிறது எனில்
விடுபட்ட எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேவா? சரி, அடுத்து 5வது சம் போலாம். இப்போ நான் கொடுத்தது உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது பின் வருவனவற்றினுடைய கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 + 13 + 20 + 57 + 97 இதுக்கான கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? கூடுதல் அப்படின்னாவே SN போடுவோம். ஸோ SNக்கு என்ன ஃபார்முலா வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ n / 2 a + l. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் L வந்து நமக்கு தெரியும் என்னது 97, A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ 6ன்னு தெரியும். இதில் இப்போ என்ன தெரியாது அப்படின்னா n தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா n கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. n = L - A / D + 1. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம n கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ n = L வந்து என்ன 97 லாஸ்ட் டேர்ம், 97 - A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ 6ன்னு வரும். ஓகேவா? / D. D அப்படிங்கிறது 13 - 6ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 13ல் 6 போயிடுச்சுன்னா 7. ஸோ அப்போ 7 கீழே வரும் +1 = 97 6 போயிடுச்சுன்னா 91 / 7 + 1. இதை எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே எடுத்து காமிச்சிடவா? 91 + இங்கே வந்து 7 ஒன்றுமே இருக்காது. ஸோ 7 வரணும்னா 7ஆல் பெருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 97 91 சாரி 7ஆ நான் 1ன்னு போட்டேன். 97 ஓகேவா? 97 + 7ன்னு வரும் / 7ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ 97ஐயும் கரெக்டு தான் இல்லையா? 91 தானே வரும். 91 தான் வரும். ஏன்னா மைனஸ் பண்ணிட்டோம்ல, நான் அதை கவனிக்கவே இல்லை. மைனஸ் பண்ணிட்டோம்னா 91 + 7ன்னு வரும் / 7. கரெக்டு தான். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும்? 98 வருமா? இப்போ 98 / 7ன்னு வரும். கேன்சல் பண்ணுங்க. 1 7 7 1 7 7 மீதி 2 வரும். 4 7 28. ஸோ அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 14. ஸோ இப்போ இதை அப்படியே நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் மட்டும் நான் இப்போ எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? என்னது n வந்து 14ன்னு கிடச்சிச்சு. A வந்து பார்த்தீங்கன்னா 6, L பார்த்தீங்கன்னா 97. ஓகேவா? இப்போ நம்ம இந்த SN ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். SN = S எனக்கு பதிலாக 14ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதோட கூடுதல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 14/2 இன்ட்டு A பார்த்தீங்கன்னா 6 + 97. ஸோ இதை வந்து ஆட் பண்ணுங்க அப்படியே. 1 7 1 2 2 7 2 14. ஸோ 7 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 103 வருமா? 6 3 13 ஆமாம் 103ன்னு வரும். இதை பெருக்குனீங்க அப்படின்னா 7 3 21க்கு 1. ஸோ இப்படியே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபுல்லாக பெருக்கணும்னு கூட இல்லை. லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து 1ன்னு முடியுது. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே 1ன்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து 721 தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இருந்தாலும் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். 7 3 21க்கு 1 மீதி 2 வைத்தேழு 70 72 72. அப்போ 721 தான் இந்த S14 இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர். ஓகே, அடுத்தது 6வது சம். சிம்பிளிஃபை சுருக்குக. 3 √75 + 5 √48 மைனஸ் √243. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி போடுறேன். அதனால கொஞ்சம் ஸ்டெப்ஸ் லென்த்தாக தான் வரும். இதை இன்னும் ஷார்ட்டாகவும் போடலாம். சரியா? இப்போ 5ஆல் நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 1 5 5 5 5 25ன்னு வரும். மறுபடியும் 5ஆல் போட்டேன் அப்படின்னா 3 5 15ன்னு வரும். ஸோ இதோட இதை முடிச்சுக்கலாம். அடுத்தது 48க்கு எல்சிஎம் எடுக்கிறேன். 2ஆல் போடுறேன். 2ஆல் போட்டோம் அப்படின்னா 2 2 4 4 2 8. மறுபடியும் 2ஆல் போட்டோம்னா 1 2 2 2 2 4. மறுபடியும் 2ஆல் தான் போட போகிறேன். 6 2 12 மறுபடியும் 2 3 2 6. ஸோ அப்படின்னு நிப்பாட்டிக்கலாம். அடுத்தது 243 இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 3ஆல் எடுக்கலாமா? 8 3 24 1 3 3. மறுபடியும் என்ன பண்ணலாம்? 9ஆல் போடலாம். 9 9 81 அப்படின்னு போடலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்குற சம்மை நான் எழுதிக்கிறேன் பாருங்க. 3 இன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75க்குள்ளே என்னென்ன வந்திருக்கு? 5 × 5 × 3ன்னு வந்திருக்கு. அடுத்தது ப்ளஸ் 5 ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2 இருக்கா? அப்போ 2 × 2 × 2 × 2 × 3. ஓகே, அடுத்தது மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ×
9 × 9 அவ்வளோதான். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இதில் எதெல்லாம் ஸ்கொயர்லேருந்து வெளில எடுக்க முடியும்னு பாருங்கள். 2 நம்பர் இருந்தால் ஒரு நம்பர் வெளில எடுத்துருவோம். ஸோ 5 வெளில எடுத்துடலாம். ரூட்டுக்குள்ளே 3 மட்டும் இருக்கும். ப்ளஸ் 5 இதில் என்ன பண்ணோம்னா இந்த நம்பர்ஸ்க்கு 2 நம்பருக்கு ஒவ்வொரு நம்பரை வெளில எடுத்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது × 2 × 2 2 இதை வெளில எடுத்தாச்சு. ஸோ அப்போ ரூட்டுக்குள்ளே 3 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர்லேருந்து வெளில எடுக்க 9 எடுத்துடலாம். ஏன்னா 2 9 இருக்குது, அதனால ஒரு 9 எடுத்துடலாம். அப்புறம் ரூட்டுக்குள்ளே 3 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாமா? அப்போ I3 15 ரூட்டுக்குள்ளே 3 இருக்கும். ப்ளஸ் I2 10 ×2 20ன்னு வரும். அப்போ 20√3ன்னு வரும். மைனஸ் 9√3. ஸோ இதை இப்படி தான் போடணும்னு இல்லை, இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லாமலும் போடலாம். இது உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் வந்து ப்ராப்பராக போட்டு காமிச்சேன். ஓகேவா? ஸோ எப்படி போடலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து இந்த இடத்துல ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் மாறி மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இங்கே வந்து பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சி இப்போ கொண்டு வந்திருக்க ஆன்சர் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இருக்குது. சேமாக இருக்கும்போது நம்ம வெளில இருக்கிற நம்பரை ப்ளஸ்ஸோ ஆடோ மைனஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம ஈஸியாக அப்படி பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் இருக்கிற மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ 75 அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரூட் வர மாதிரி நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ 25 × 3ன்னு பிரிக்கலாம். 25 × 3ன்னு பிரிச்சோம்னா 75 வரும். ஸோ அப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரூட்டுக்குள்ளே இருந்து வெளியில் எடுக்கிற மாதிரி நம்ம பிரிச்சுட்டு உள்ளே வந்து 3 மட்டும் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஸோ அது வந்து ரொம்ப டேபிள்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சால் அந்த மாதிரி போடலாம். இல்லை எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் தெரியாது அப்படின்றவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 35 வரும், √3 வரும், மைனஸ் 9√3ன்னு வரும். 35ல் 9 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 26√3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது 7வது சம். கமல் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். பிமல் கமலை விட 50% திறமை உடையவர் எனில் அதே வேலையை பிமல் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? இது ஞாபகம் இருக்கா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏபி வச்சு இதே சம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே என்ன, ஏபிக்கு பதிலாக நேம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த நாட்களில் வேணால் மாறுபாடு இருக்கலாம், அது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி திறமையை வச்சு இவர் ஏ வந்து பியை விட 50% திறமை அதிகமானவர் அப்படின்ற மாதிரி ஒரு சம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அந்த பேட்டர்னில் நமக்கு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், கமல் விமல், அவ்வளோதான். கமல் ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார். ஓகேவா? அப்போ கமல் 15 நாளில் முடிக்கிறார். விமல் வந்து கமலை விட 50% அதிக திறமையுடையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கமலுக்கு வந்து திறமை 100% போடலாம், விமலுக்கு 150, சாரி கரெக்டு தானே? ஆமா, 150% போடலாம். ஓகே, ஏன்? விமல் வந்து இவரை விட 50% அதிகம் அப்படிங்கிறதுனால. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதி காமிச்சிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மாறல் நேர் விகிதம் எதிர் விகிதம் இருக்கு இல்லையா, அதில் போட போகிறோம். இதில் வந்து திறமை நாட்கள் இதை வச்சு போட போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ திறமையை பொறுத்த வரைக்கும் கமல் விமல். கமல் வந்து 100% திறமை வாய்ந்தவர். இவர் வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாராம். விமல் வந்து 150% திறமை வாய்ந்தவர். இவர் எத்தனை நாளில் முடிப்பார்னா கொஸ்டின். சரியா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திறமையை பொறுத்த வரைக்கும் திறமை அதிகமாகும் பொழுது நாட்கள் வந்து குறையும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, திறமையான ஒரு நபர் கம்மியான நாட்களில் வேலையை செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ x = 15 × இது எதிர் விகிதத்தில் இருக்குது. ஸோ அப்படியே போட்டுக்கலாம், 100/50. ஓகேவா? கேன்சல் பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். ஸோ அப்போ 10 நாட்களில் என்ன பண்ணுவார்? இந்த விமல் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவார். ஓகே, அடுத்தது 8வது சம். 2/15, 2/4 மற்றும் 6/15க்கு மீப்பெரும் பொது காரணி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டாவே உங்களுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபார்முலாவை மறந்துடுவீங்க. மேலே HCF வருமா,
இல்லை எல்சிஎம் வருமா அப்படிங்கிற அந்த டவுட் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கும். சரியா? ஸோ இதுக்கு வந்து எப்போதுமே மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலாவில் எப்பொழுதுமே என்னென்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மேலே வரும். ஓகேவா? கொஷினில் கொடுக்காதது கீழே வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, நான் இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதுறேன். இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப்ஓ எல்சிஎம்மோ என்ன கேட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க, அதனால ஹெச்சிசிஎஃப் ஃபார்முலா மட்டும் நான் எழுதுறேன். ஹெச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கக்கூடிய நம்பருடைய ஹெச்சிசிஎஃப், அதாவது 2, 4, 6 இதனுடைய ஹெச்சிசிஎஃப் டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய நம்பர் 15, 5, 15 இதனுடைய எல்சிஎம். ஓகேவா? இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ என்ன கொஸ்டினோ அதுதான் உங்களுக்கு மேலே வரும். சப்போஸ் எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கக்கூடிய நம்பரோட எல்சிஎம் டிவைடட் பை கீழே இருக்க நம்பரோட ஹெச்சிசிஎஃப். இதுதான் எல்சிஎம்முக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு ஹெச்சிசிஎஃப் கேட்டதுனால நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிப்போம். ஓகேவா? 2, 4, 6 ரெண்டாவது வாய்ப்பாடில் போடலாம். 1, 2, 2, 2, 4, 3, 2, 6. இதுக்கப்புறம் காமன் டேபிள் இல்லை. ஸோ அப்போ இதுக்கான ஹெச்சிசிஎஃப் வந்து என்னது? ஹெச்சிசிஎஃப் வந்து இதுக்கு வந்து 2. ஸோ அப்போ 2 போட்டுக்கலாம். டிவைட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 15, 5, 15 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5ஆல் போடலாம். 3, 5, 15. 1, 5, 5, 3, 5, 15. திரும்ப 3ஆல் போடலாம். 1, 1, 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3, 15ங்கிறது எல்சிஎம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த எல்சிஎம்மை கீழே போட்டுக்கங்க. அப்போ 2/15ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ எது மேலே கீழேங்கிறதுல தான் உங்களுக்கு பொதுவாக கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்னில் உள்ள ஒரு சம் என்ன அப்படின்னா 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்போவுமே கவனிக்கிற நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு விகிதம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து என்ன எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை தடவை போடுவோம் இல்லையா? ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வட்டி விகிதத்தை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி தான். ஆனால் 3 இடத்துலையும் நம்ம ஒரே மாதிரி போடாமல் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பரை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த 1 + r/100ன்ற இடத்துல மாற்றி போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ முதல் வருஷத்துக்கு 15% கொடுத்துருக்காங்க. 2வது வருஷத்துக்கு 20% கொடுத்துருக்காங்க. 3வது வருஷத்துக்கு 25% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பி பார்த்தீங்க அப்படின்னா 15,000, n = 3 வருஷம். அவ்வளோதான். கூட்டு வட்டி கேட்குறாங்க. கூட்டு வட்டி ஃபார்முலா என்ன? ஏ கண்டுபிடிப்போம், அதுலேருந்து பியை மைனஸ் பண்ணிட்டு வர ஆன்சர் தான் சிஐன்னு சொல்லுவோம். அப்போ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பி இன்டூ அப்போ 1500 இன்டூ 1 + r/100. ஃபஸ்ட்டு உள்ள ஆர் வந்து என்ன 15, அப்போ 115/100 இன்டூ 2வது வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 20%, அப்போ 120/100 இன்டூ 3வது வருஷத்துல 125, அப்போ 1 + r/100 போடும்போது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 125/100 அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஏ கிடைக்கும். அதுலேருந்து பிஏ மைனஸ் பண்ணி சிஐ கண்டுபிடிக்கலாம். ஓகே, 2 0க்கு 2 0, இங்கே 2 0 இருக்கு. ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 5 10 0, 3 5 15. அடுத்தது 4 5 20, 2 5 10, 5 25. ஒரு நாள் 4, 3 12. ஓகே, அவ்வளோதான். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பெருக்கிக்கோங்க. அப்போ 3 × 115 × 3 × 25ன்னு வந்திருக்கு. அப்படியே பெருக்குங்க, என்ன வருதுன்னு பாருங்க. 3 × 115 பெருக்கலாமா? 3 15க்கு 5, 3 3, அப்போ 4 வருமா? 3 15க்கு 5 மீதி 1, 1 3 3 1 4 வரும். ஸோ அப்போ 345 வரும். ஓகே, ஸோ அப்போ 345 × 3 × 25. ஸோ இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். 3 15க்கு 5 மீதி 1, 4 12 1, 13க்கு 3 மீதி 1, 3 9 1
10. அப்போ 1035 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதோட என்ன பண்ண போகிறோம், இந்த 25 பெருக்க போகிறோம். பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 5 25க்கு 5. அப்படியே ஆப்ஷனை பாருங்க, எல்லாமே 5 5 தான் முடிஞ்சிருக்கு. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஃபுல்லாக போட்டுடலாம். மீதி 2 3 5 15 16 17க்கு 7. ஸோ 17 போட்டுக்கலாம். 1 5 5. ஏன்னா இங்கே 0 இருக்கிறதுனால 1 போட்டுட்டோம். 2 10க்கு 0, மீதி 1. 3 2 6 1 7 0 1 2 2. இதை கூட்டிக்கோங்க. 5 7 8 5 2. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 25875 கிடைச்சிருக்கு. இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஏ வேல்யூ 25875 அப்படிங்கிறது. நமக்கு வந்து பி வேல்யூ வந்து என்ன தெரியும், 15000 அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இந்த 15000லேருந்து இதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிஐ கிடைக்கும். மைனஸ் பண்ணலாமா? 5 7 8 5 0 1. இப்போ 10500 சரி கட்டுதான் இல்லையா? சாரி, 1,15,000 தானே அது. நிமிஷம், ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்னன்னு தெரில. என்ன பண்ணியிருக்கேன், ஓகே 0 1. ஓகேவா? கூட்டிட்டேன் திடீர்னு, இந்த 5 5 10ன்னு கூட்டி போட்டிருக்கேன் சம்மந்தமே இல்லாம. ஓகே சரி, இப்போ இதுல வந்து என்ன வரும் அப்படின்னா 10,775. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, 10,775. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே கிளியரா? அடுத்தது 10வது சம். நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் அடுக்கி வைக்க விரும்புகிறார். ஓகேவா? அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? இந்த அதிகபட்சம்ன்ற வார்த்தை வந்துருச்சுனாவே அந்த சம் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதிகபட்சம், ஒரே இடத்தில் சந்திப்பர், ஒன்றாக சந்திப்பர், ஒன்றாக ஒலிக்கும், இப்படிலாம் வந்ததுன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட். அதிகபட்சம்ன்ற வார்த்தை வந்ததுன்னா அது வந்து என்னது, ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? 175 245 385. ஓகே, இப்போ இது எந்த டேபிளில் போடலாம்? காமனாக 5 எடுத்துப்போம். 3 5 15, 5 25, 4 5 20, 9 5 45. இங்கே என்ன வரும்? 7 5 35, இது 3 7 5 35. ஸோ இது எல்லாமே 7வது வாய்ப்பாடில் வரும். மறுபடியும் 7ஆல் போட்டுக்கலாம். 7 35, 7 49, 11 7 77. ஸோ அப்போ 5 × 7 என்னது, 35. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. அப்போ அவர் என்ன பண்ணுவார், 3 பாட நூல்களையும் ஒரு ப்ராப்பராக சம எண்ணிக்கையில் அடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவார், 35 35 அடுக்குனா அவர் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த அதிகபட்சன்ற வார்த்தை வந்துருச்சுனாவே நீங்கள் கண்ண மூடிட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க. சரியா? அடுத்தது 11வது சம். A/B = 2:3, C/D = 4:7. அப்போ A/D என்னன்னு கேட்குறாங்க. A/B/C/D. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏக்கு பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2:3. சிடிக்கு சிக்கு நேராக 4:7ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே என்ன இருக்கோ அதை அடுத்தடுத்ததுல எழுதிக்கோங்க. ஓகே, அப்போ 3 3ன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கோ இதை இங்கே எழுதிக்கோங்க. 4 4ன்னு எழுதிக்கோங்க. இப்படியே பெருக்கிடுங்க. ஓகேவா? 4 2 8, 3 12, 3 12, 7 3 21. ஸோ இப்போ இதில் காமனாக ஏதாவது வகுக்க முடியும் அப்படின்னா காமனாக வகுத்துருங்க. ஸோ இதை ஃபுல்லாக கூட நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு தேவையில்ல. ஏன்னா நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, A/D தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கும் டிக்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா கூட போதும். 4 2 8, 7 3 21. ஸோ அப்போ 8:21ன்னு எடுத்து எழுதிட்டு இதில் காமன் டேபிள் ஏதாவது இருக்குன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுதான் ஆன்சர். அப்படியே ஆப்ஷன் பாருங்கள், 8:21. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சப்போஸ் நீங்கள் ஏதாவது மாற்றி எடுத்து 21:8ன்னு போட்டாலும் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால கவனமா பார்த்து ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது 12வது சம் பார்க்கலாம். கன செவ்வகத்தினுடைய நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 மீட்டர், 3 மீட்டர், 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்ப கன செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியணும். ஓகேவா, ஃபார்முலா தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும், அதுல சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஃபார்முலா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 × LB + VH + HCl, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, ஃபார்முலா வேணா கீழே எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மொத்த பரப்பு ஃபார்முலா 2 × LB + VH + HCl. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது நீளம் L, அகலம் அப்படின்னா பிரெத்து B, ஹெச்னா உயரம், அவ்வளோதான். L = 4.5 மீட்டர், B = 3 மீட்டர், H = 2.5 மீட்டர், அவ்வளோதான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 × LB, அப்போ 4.5 × 3, ரெண்டையும் பெருக்கணும். அப்படியே பெருக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிக்கு வந்து 3, 2.5 ப்ளஸ் ஹெச் வந்து 2.5 இன்ட்டு எல் பார்த்தீங்க அப்படின்னா 4.5. அப்படியே பெருக்கி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஓகே, 4.5ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 × I 3 15க்கு 5, மீதி 1, 4 12 1 13, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, அப்போ 13.5ன்னு கிடைக்கும். ஓகேவா, அடுத்தது இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். I 3 15க்கு 5, மீதி 1, 3 2 6 1 7, ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 7.5ன்னு வரும். அடுத்தது HCl, இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். 2.5 × 4.5. ஓகேவா, ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா I 5 25க்கு 5, மீதி 2, I 2 10 2 12ன்னு வரும். I 4 20க்கு 0, மீதி 2, 4 2 8 9 10, 5 2 1 1ன்னு வரும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, ஸோ 11.25ன்னு வரும். ஓகேவா, இதை மட்டும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். 7.5 வந்துச்சு, இந்த இடத்துல 11.25ன்னு வந்தது. ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பாருங்க 13.5. ஓகே, அடுத்தது 7.5. நீங்கள் பட்ல சரி இது கரெக்டாக போட்டுருவீங்க. 7.5 நான் இதை எழுதிட்டு சொல்கிறேன். 11.25. ஸோ இதை நீங்கள் எழுதும் போது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த புள்ளி வந்து ஒரே மாதிரி, அதாவது ஒரே லைனில் இருக்கணும். நீங்கள் பட்ல மாற்றி இப்படி எழுதிடக்கூடாது. 13.5, 7.5, அப்புறம் 11.25 இப்படி மாற்றி எழுதிடக்கூடாது. சரியா, அதாவது இந்த 7.5ங்கிறத இந்த 1க்கு நேராகவும் புள்ளியை 3க்கு நேராகவும் இந்த 5 வந்து புள்ளிக்கு நேராகவும் இப்படி மாற்றி எழுதுனீங்கன்னா சம் தப்பாயிடும். ஸோ புள்ளி வச்ச எண்களை ஆட் பண்ணும்பொழுது எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து எழுதி புள்ளி ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா, இதை ஆட் பண்ணலாம். 5 10 12க்கு 2, மீதி 1 வரும். 4 10 11 12 வருமா, மீதி 1 3, அப்போ 32.25 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. 2 × 32.25. இப்போ இதை வந்து 2ஆல பெருக்கணும். பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 10க்கு 0, மீதி 1, 2 2 4 1 5, 2 2 4 2 6. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, அப்போ 64.50ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ 64.50ன்னு இல்லை, பட் ஆனால் 5ன்னு இருக்கு. ஸோ புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தால் அதை நம்ம விட்டுறலாம். அதனால 64.5ங்கிறத அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளியர். ஃபார்முலா தான் மெயின் இதில். அடுத்தது 13வது சம் பார்க்கலாம்.
1, 2, 3, 5, 8, டேஷ் தெரியாது. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. 21 என்ற தொடரில் விடுபட்ட உறுப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தொடர் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 5, 8 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து இன்னொரு தடவை கூட்டினீங்கன்னா 2 வரும். சரியா? இந்த 2 நம்பரையும் கூட்டினீங்கன்னா 3 வரும். இந்த 2 நம்பரையும் கூட்டினீங்கன்னா 5 வரும். இந்த 2 நம்பரையும் கூட்டினீங்கன்னா 8 வரும். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா 13 வரும். ஸோ இது மாதிரி தான் இந்த சீரீஸ் போகும். சரியா? ஸோ நான் திரும்ப வேணா ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க. 1 சரியா, 2 இது 2ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்து இது 2ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 5ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்து இது 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 8ன்னு கிடைக்கும். இது 2ஐயும் ஆட் பண்ணால் 13ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து இது 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 20, 21ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இது 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 4, 3 34ன்னு கிடைக்கும். அடுத்து இது 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா அடுத்த நம்பர் வரும். ஸோ இது மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பரை ஆட் பண்ணிகிட்டே போகும்போது நமக்கு ஒரு சீரீஸ் ஃபார்ம் ஆகும். இந்த சீரீஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபிபனாயிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சீரீஸை பேஸ் பண்ணி தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 8க்கு அடுத்த நம்பர் தான் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ 5ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா நமக்கு 13ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். கிளியர்? ஃபிபனாயிக் சீரீஸ் பற்றி தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? அடுத்தது 14. ஸோ ஃபிபனாயிக் சீரீஸ் அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி ஒரு சீரீஸ் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் இன்னும் இப்போ யூஜி மேக்ஸோ பிஜி மேக்ஸோ பண்ணலை. ஜஸ்ட்டு இந்த சீரீஸ் ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் சம்ம ப்ரொசீட் பண்ணுங்கள். சரியா? அடுத்து 14வது சம் பாருங்க. ஏயினுடைய 25% என்பது பியின் 40%த்திற்கு சமம் எனில் பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கிலீஷில் பார்த்தாலும் சரி, தமிழில் பார்த்தாலும் சரி, ஈஸியாக ஆன்சர் வரும். பாருங்க, ஏயின் 25%. அப்போ ஏ இன்ட்டு 25/100. ஓகேவா? 80. அப்போ ஈக்குவல் டு பியினுடைய 40%த்திற்கு சமம்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம ஈக்குவல் டு போட்டோம். பியினுடைய 40%. அப்போ 40/100. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா A/B கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 5 25, 2 5 10 0, 1 5 4 5 20. அப்போ A இன்ட்டு 1/4ன்னு வந்திருக்கு. சீக்வல் டு இதையும் கேன்சல் பண்ணலாம். 0 0, 2 2 4, I 2 10. அப்போ B இன்ட்டு 2/5ன்னு வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பியை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். இந்த 1/4 இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ A இங்கே பெருக்கல்ல உள்ள B இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆகிடும். ஸோ A/Bன்னு வரும். அடுத்தது 2/5 அப்படியே இருக்கும். இங்கே பெருக்கல்ல இருக்கிற 1/4 இங்கே வகுத்தல்ல வரும். ஸோ அப்போ 1/4ன்னு வரும். இதை நான் தலைகீழ மாற்றினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2/5 இன்ட்டு 4/1ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே பெருக்கிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ 4 2 8 டிவைடட் பை இந்த 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 5ன்னு வரும். அப்போ A/Bங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8/5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்டா? ரைஸ் பண்ணிட்டேன். நம்ம கிடைச்சிருக்கிறத மட்டும் நான் எழுதிக்கிறேன். A/B ஈக்குவல் டு 8/5. அப்போ A ஈக்குவல் டு 8, B ஈக்குவல் டு 5. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? இப்போ நம்ம என்ன அடுத்து இதோட கொஸ்டின் முடியல. B அப்படிங்கிறது ஏல எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எதில் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் கீழே வரணும். சரியா? இப்போ கொஸ்டினை கவனிங்க. B என்பது B என்ன? 5. ஏவில் எத்தனை சதவீதம்? ஏ என்ன? 8. ஏவில் எத்தனை சதவிகிதம்? அதனால இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணலாம். 4 2 8, I 2 10, 0, 2 2 4, 25, 2 50. ஓகேவா? இதை இன்னுமே நம்ம கேன்சல் பண்ணலாம். பாயிண்ட்ல வரும். 1 2 2, 2 2 4, புள்ளி வச்சு 0 சேர்த்திங்கன்னா I 2 10ன்னு வரும். ஸோ அப்போ 5 இன்ட்டு 12.5ன்னு வரும். இதை பெருக்கிக்கோங்க. 5 25க்கு 5, மீதி 2. எல்லாமே 5ல் தான் முடிஞ்சிருக்கு. அதனால ஃபுல்லாக பெருக்கிறோம். சரியா? 2 I 2 10, 10 2 12க்கு 2, மீதி 1, 1 5 5, 5 1 6. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. ஸோ 62.5 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் டி. ஓகேவா? 62.5. அடுத்த சம் போலாம்.
அடுத்து 15வது சம். இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த ஒரு பேட்டர்ன் தான், நீங்களே ட்ரை பண்ணுங்க. A:B ABC 3 இதுதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ABC தான் கொடுத்துருக்காங்க, D எல்லாம் கொடுக்கல. ஸோ ABC போட்டுக்கலாம். A வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. A:B வந்து 2:3ன்ட்டாங்க. B:C பார்த்தீங்க அப்படின்னா 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 4 போட்டுக்கிறேன், இங்கே 5 போட்டுக்கிறேன். நேராக எழுதியிருக்கேன், புரியுதா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? CA கேட்குறாங்க. CA கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? முன்னாடியே சொன்னதுதான். இங்கே இருக்கிறத அப்படியே இந்த சைட் போட்டுக்கோங்க, இங்கே இருக்கிறத இந்த சைட் போட்டுக்கோங்க. அப்படியே பெருக்குங்க. 4 2 8, 4 3 12, 5 3 15. ஓகேவா? இப்போ C:A தான் கேட்டிருக்காங்கன்ட்டு நீங்கள் பாட்டில் என்ன பண்ணிடக்கூடாது, A இது இருக்கு, C இது இருக்கு, அப்போ 8:15 அப்படின்னு போட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா தப்பு. புரியுதா? ஏன் அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, A:C கேட்கல, C:A கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சிக்கு நேரா என்ன இருக்கு, 5 15 இருக்கு. ஸோ 15 போட்டுக்கோங்க. ஏக்கு நேரா 8 இருக்கு. ஸோ 15:8ங்கிற ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதா? எப்பொழுதுமே ஆன்சர் எடுத்து எழுதும் போது தப்பு பண்ணிடக்கூடாது. சரி, அடுத்த சம் போகலாம். சப்போஸ் இது ஏதாவது காமன் டேபிளில் உங்களுக்கு டிவைட் ஆச்சுன்னா டிவைட் பண்ணி போடலாம். நமக்கு இது காமன் டேபிள் இல்லை, அதனால அப்படியே விட்டுட்டோம். அடுத்தது 16வது சம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா என்னன்னு தெரில. பார்த்துருந்தோம் அப்படின்னா முக்கியமான சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 254 மற்றும் 508 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மிகச்சிறிய எண் அப்படின்னு வந்ததுன்னா எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு. மீதி 4 தரக்கூடிய அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சி வர ஆன்சரோட +4 பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 254 508. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல் போடுறேன். 1 2 2 2 4 7 2 14 2 2 4 I 2 10 2 2 4 சாரி 4 2 8. கரெக்டு தான் இல்லையா? தப்பு இல்லை, கரெக்டு தான். ஸோ இப்போ 127 அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். சரியா? அப்போ 127ஆலேயே நான் போடுறேன். ஒரு 127 127 2 127 பார்த்தீங்கன்னா 7 14 4 மீதி 1 5 2. ஸோ அப்போ ஒரு 127 127 2 127 பார்த்தீங்கன்னா 254ன்னு வருது. ஸோ இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பெருக்கிக்கலாம். என்னது, 127, இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ அப்போ 127ங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், 4ஆல் பெருக்க போகிறோம். இந்த 2 2 4. இப்போ 8ன்னு முடியுது. 7 நாள் 28 மீதி 2 4 2 8 9 10 0 மீதி 1 ஒரு நாள் 4 1 5. ஸோ அப்போ 508 தான் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா மீதி 4 தரக்கூடியன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதோட என்ன பண்ணணும், 4 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 12க்கு 2 மீதி 1 வரும். ஸோ அந்த 1 கீழே அப்படியே வந்துடும் 5. அப்போ 512ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, கிளியர்? ஸோ ஏதாவது சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா திரும்ப ஒரு தடவை நீங்கள் அந்த சம்மை பாருங்கள். திரும்ப பார்த்தும் புரியல அப்படின்னா அந்த கொஷின் நம்பரை கமெண்ட்ஸில் போட்டு இந்த சம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த சம்மை உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணி தரேன். சரியா? அடுத்தது 17வது சம் பார்க்க போகிறோம். கணக்கெடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 - 1 100 - 2 100 - 3 and so on 100 + 1 100 + 2 100 + 3 = என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி சம பார்த்தோம்னா பயந்துடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சில்லி கொஷின் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு ஒரு போன கிளாஸ்லன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நம்பர் இது போட்டு காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? நடுவில் வந்து 0 இருக்கும், அப்புறம் 1 2 3 4 அப்படின்னு இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் நம்பர் -1 -2 -3 -4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இப்படி போகும்போது இப்போ பாருங்க, அப்படியே இந்த நம்பர் பிளேட்டை இதுக்கு மேட்ச் பண்ணுங்க. 100லேருந்து -1 பண்ணியிருக்காங்க, அடுத்து -2 பண்ணியிருக்காங்க, -3 பண்ணியிருக்காங்க. சரியா? இப்படி போயிட்டே இருக்கு. -1 -2 -3 -4ன்னு போயிட்டே இருக்கு. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, +1 +2 +3 அப்படின்னு +4 அப்படி போயிருக்கு. ஸோ அப்போ இந்த பிளேட்டை தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதாவது இந்த எண் தொடர் வரிசையை தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 100லேருந்து இப்படி ஒவ்வொரு எண்ணையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்படியே வந்து இந்த -1 -2 -3 -4ன்னு இப்படியே வந்து
+1 +2 வரை போயிருக்கு சரியா. அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய இந்த ஜீரோவும் என்ன ஆயிருக்கும், இதுக்குள்ள வந்திருக்கும் தான் இல்லையா. அதாவது பாருங்க 100, ஒரு நிமிஷம். இப்ப இந்த 100 - 1 என்ன 99. அடுத்தது 100 - 2 அப்படிங்கிறது 98, 100 - 3ங்கிறது 97 சரியா. ஸோ இதே மாதிரி அப்படியே போயிட்டு குறைஞ்சிட்டே வரும். 99, 98, 97, 96, 95 இப்படியே குறைஞ்சிட்டே வரும். அடுத்தது இங்க பாருங்க 100 + 1 என்ன 101 ஓகேவா. அடுத்தது 100 + 2 102. ஸோ இந்த இது தேவையில்லை ஆக்சுவலா. ஒரு நிமிஷம், நீங்க இதை மட்டும் இந்த டயக்ராம் எதுக்காக நான் இப்போ உங்களுக்கு போட்டேன்னா, அதாவது இந்த எண் தொடர் வரிசையில 0ங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த டயக்ராம் சரியா. இப்போ நான் இந்த சம்மில் இருக்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. 100ல் 1 போயிட்டுனா 99. அடுத்து இதை பெருக்கல்ல போட்டுக்கிறோம். அடுத்தது 100ல் 2 போயிடுச்சுன்னா 98. அடுத்தது 100ல் 3 போயிடுச்சுன்னா 97 சரியா. இது இப்படியே குறைஞ்சிட்டே வருது. 99, 98, 97, 96, 95, 94 அப்படி குறைஞ்சிட்டே வருது. அடுத்தது என்னவா இருக்கு 100 + 1 101, 100 + 2 102, 100 + 3 103 இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இதோட முடிஞ்சிருக்கு. ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ இப்போ இது எல்லாமே பெருக்கல்ல இருக்கு சரியா. இப்போ இந்த மாதிரி இந்த நம்பர் குறைஞ்சிட்டே வரும்போது அடுத்த பாயிண்ட் நடுவில் ஒரு 0ங்கிற நம்பரும் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ எல்லாமே பெருக்கல்ல இருக்கிறதுனால 0ன்ற நம்பர் இடையில இருக்கு. ஸோ இங்கே எவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் சரி, இங்கே எவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் சரி, நடுவில் உள்ள இந்த 0வோட பெருக்கும் பொழுது நமக்கு இந்த ஆன்சர் டோட்டலாகவே 0 ஆயிடும் சரியா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 18வது சம். விட்டம் 14 மீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தினுடைய புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் நமக்கு கோள வடிவத்துக்கான புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஓகே, ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சம்மை வந்து உங்களாலேயே என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். கோளத்தை பொறுத்த வரைக்கும் வலைபரப்பும் சரி, இல்லை மொத்த புறப்பரப்பும் சரி, இல்லை புறப்பரப்பும் சரி, எல்லாமே ஒன்று தான். அதாவது ஃபார்முலா ஒன்று தான் சரியா. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, என்ன ஃபார்முலா 4πr². ஸோ கன அளவு ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே சரி, இப்போ புறப்பரப்புக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம்னா d, டயமீட்டர் 14 சென்டிமீட்டர். நமக்கு தேவை ஆரம். ஸோ ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 14 ÷ 2 7. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆரம் 7 சென்டிமீட்டர். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 × 22/7 × 7 × 7 சரியா. 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்கிக்கலாம். அப்படியே பெருக்குங்க. 4 2 8, 4 2 8 × 7, 8 7 56ன்னு வரும். ஸோ 56. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி 5, மறுபடியும் 56 வரும். இதை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 616ன்னு கிடைக்கும். இல்லை கரெக்டா. ஸோ அப்போ 616 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி ஓகேவா. அடுத்தது 19வது சம். தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கிறாராம். அதே வேலையை அதாவது தச்சர் ஏ ஓகேவா, ஒரு தச்சர் ஏ, அவருக்கு நேம் கொடுக்கல, ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஒரு நாற்காலியினுடைய பாகங்கள் எல்லாத்தையும் ஃபிட் பண்றதுக்கு 15 நிமிஷம் எடுத்துக்கிறாராம் சரியா. அதே வேலையை பின்னு இன்னொரு தச்சர் என்ன பண்றாரு, ஏ எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தை விட 3 நிமிஷம் கூடுதலா எடுத்துக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டாரு, இவர் 3 நிமிஷம் கூடுதலானா 15 + 3 என்ன 18 ஓகேவா. இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாட்காலிகளோட பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இப்போ பாருங்க, ஏ மட்டும் 15ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், பி மட்டும் 18ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ + பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாற்காலியை செய்ய இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, அடுத்தது இந்த 22 நாற்காலிக்கான பாகங்களை ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த வந்திருக்கிற ஆன்சரை 22ஆல் பெருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நான் போகிறேன் பாருங்க, தச்சர் ஏ ஓகேவா. ஸோ அப்போ நான் ஏன்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஏ வந்து ஒரு நாற்காலியை ஃபிட் பண்ண 15 நிமிஷம் எடுத்துக்கிறார். பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏ எடுத்துக்கிட்டதை விட 3 நிமிஷம் கூடுதலாக எடுத்துக்கிறார். அப்போ 18 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து 1/15ன்னு எடுத்துப்போம், இதை 1/18ன்னு எடுத்துப்போம் இல்லையா.
ஸோ இப்போ A + B கண்டுபிடிக்க போகிறோம். A + B 1/15 + 1/18. ஸோ 15க்கும் 18க்கும் LCM எடுக்கணும். 15 18 LCM எடுத்தீங்கன்னா 3ஆல் போடலாம். 5 3 15 6 3 18. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு காமன் டேபிள் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். 5 3 15 15 இன்ட்டு 6 என்ன வரும்? 15 இன்ட்டு 6 வந்து 90ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன? 90. இப்போ 15 எதால் பெருக்குனா 90 வரும்னா 6ஆல் பெருக்குனா 90 வரும். அடுத்தது 18 இருக்குது. 18 5ஆல் பெருக்குனீங்கன்னா 90 வரும். ஸோ அப்போ மேலே 5 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 11 / 90ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ AB ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாட்காலியை செய்கிறதுக்கு 11/90 நாட்கள் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம்? 1/4 இல்லை 1/9 அப்படிலாம் வரும்போது தலைகீழாக எடுத்து 4 நாட்கள், இங்கே 9 நாட்கள் அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி நம்ம இங்கேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா 11/90 நம்ம கிடைச்சிருக்கிற இந்த ஆன்சரை தலைகீழாக மாற்றணும். இப்போ 90/11. இப்போ AB ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாட்காலியை ஃபிட் பண்ணுறதுக்கு 90/11 நேரம் ஆகும். அது நிமிடங்கள். ஓகேவா? நாட்கள் கிடையாது. நம்ம எல்லாமே நிமிடங்களில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுவும் நிமிடத்தில் தான் வரும். ஓகே. ஸோ அப்போ 90/11 நிமிடங்களில் அவங்க ஒரு நாட்காலியை ஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 22 நாட்காலியை ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 22 × 90 / 11ன்னு போடணும். ஒரு 11 11 2 11 22. இது ரெண்டையும் பெருக்கிறீங்க அப்படின்னா 9 2 18 180 நிமிடங்கள்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் டி. சப்போஸ் இது ஆப்ஷனில் மணி நேரத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிடம். அப்போ 180 / 60ன்னு போட்டு 3 மணி நேரம் அப்படின்னு போடணும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து 20வது கொஸ்டின். ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். P × R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ அந்த ஃபார்முலால ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? ஸோ அப்போ P என்ன? 8000. இது வந்து R 2 வருஷம். ஸோ N = 2. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Pக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? 8000ன்னு போட்டுக்கிறேன். 8000 × R என்ன? 10 / 100 × 10/100. நமக்கு ஃபார்முலா என்ன? P × R/100 ஹோல் பவர் n தான். சரியா? நீங்கள் பாட்டில் 1 + R/100ன்னு சொல்லி 110/100ன்னு போட்டுறக்கூடாது. அதுதான் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா? 3 0 இருக்கு. ஸோ இங்கே 2 0 3 0 கேன்சல் பண்ணியாச்சு. ஒரு 0க்கு ஒரு 0. அவ்வளோதான். அப்படியே பெருக்கிக்கோங்க. என்ன வரும்? 80ன்னு வரும். ஓகே. ஆப்ஷன் பாருங்க. 80 ரூபாய்ன்றது ஆப்ஷன் சி. ஓகே. அப்போ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 21வது சம். ஒரு இருசக்கர வாகனத்தினுடைய விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதனுடைய தற்போதைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இருசக்கர வாகனம் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனுடைய 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட ரேட் வந்து 70,000 இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 4% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டாங்க. குறைஞ்சிருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கூடி இருக்கு அப்படின்னா அதை 100லேருந்து ஆட் பண்ணுவோம். குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து குறைஞ்சிருக்கா கூடி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100லேருந்து 4 மைனஸ் பண்ணி 96/100ன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இது பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸான்னு பார்க்கணும்னு சொல்லிடுங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்க, தற்போதைய மதிப்பு கேட்குறாங்க. ஸோ தற்போதைய மதிப்பு அப்படிங்கும்போது அது ஃபியூச்சரில் வரும். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ்னா தான் அது பாஸ்ட் டென்ஸில் போடுவோம். ஸோ இது வந்து ஃபியூச்சரில் வருது. ஸோ ஃபியூச்சரில் வரதுனால இதில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் 96/100னே வச்சுக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் இது பாஸ்ட் டென்ஸ் ஆகுதுன்னா 100/96ன்னு மாற்றி போடுவோம். ஸோ இப்போ சம்லாம் நான்
ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறேன். பாருங்க, பி 70,000. நான் இந்த பிங்கிறது வந்து இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமௌண்ட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன். சரியா, 70,000 இன்ட்டு 4% குறைஞ்சிருக்கு, அப்போ 96/100 இன்ட்டு 96/100. ஸோ இப்போ இந்த தற்போதைய மதிப்புங்கிறத நான் ஏன் ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த பி பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வேல்யூ. பியை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நின்றுட்டு நான் பார்த்தேன்னா இப்போ உள்ளது வந்து ஃபியூச்சராக தான் தெரியும். சரியா, ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன், 96/100ன்றதை அப்படியே போட்டிருக்கேன், தலைகீழாக மாற்றாம. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 2 0க்கு 2 0, இங்கே 2 0க்கு 2 0. அப்போ 96 × 96 × 7. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. 96 × 96 × 7. ஓகேவா, ஸோ இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. 6 6 என்ன, ஃபஸ்ட் இது 2 எடுத்துக்கலாம். 6 6 36ன்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல 6ன்னு முடியும். கரெக்டாக. அடுத்தது இது 6ஐ 7ஓட பெருக்க போகிறீங்க இல்லையா, 6 7 42ன்னு வரும். ஸோ அப்போ இந்த யூனிட் டிஜிட் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2ன்னு முடிஞ்சிருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போ 2ன்னு முடிஞ்சிருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக ஆப்ஷன் சின்னு சூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸை கவனிங்க, 0ல் 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே பெருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா எதுவுமே 0ல் இல்லை. அதனால மோஸ்ட்லி உங்களுக்கு 0ல் ஆன்சர் வராது. சரியா, ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இருந்தாலும் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராப்பராக எனக்கு பெருக்கி தான் ஆன்சர் தெரியணும்னா உட்காந்து பெருக்கிக்கோங்க. இந்த மாதிரி யூனிட் டிஜிட்டை மட்டும் பெருக்கி கூட நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னதில் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து 96 × 96 போட்டு × 7 போட்டிங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும். 6 4 5 1 2. ஓகேவா, 64,512ங்கிறது கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். 22. இரு எண்களினுடைய மீ போமா எல்சியமானது மீ பே காவினுடைய 6 மடங்காகும். மீ பே கா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சுனாவே நான் உங்களுக்கு பேசிக் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்னது, 2 எண்கள் XY என்ற 2 எண்களினுடைய பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களினுடைய எல்சியம் மற்றும் HCF ஆகியவற்றினுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த HCF என்ன, LCM என்ன, XY என்னங்கிறத என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி எழுதி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, LCM வந்து HCF-ஓட 6 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்தது HCF என்ன கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது LCM HCFன்னு கண்டுபிடிக்க தெரியலன்னா கொஸ்டின் அப்படியே இங்கே இங்கிலீஷில் பார்த்துக்குவாங்க. சரியா, the LCM of 2 numbers is 6 times their HCF. If the HCF is 12 and one of the numbers is 36, then find the other number அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியா, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது HCF என்ன 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு HCF பார்த்தீங்க அப்படின்னா 12. ஓகே, ஸோ LCM பார்த்தீங்க அப்படின்னா HCF-ல 6 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ 6 × 12ன்னு வரும். சரியா, ஒரு நம்பர் வந்து 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், 36. ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ். இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த டேட்டாஸை அப்படியே நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ் வந்து என்ன, 36. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இந்த XY அப்படிங்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 36ன்னு போட்டுக்கிறேன். ஒய் நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். LCM வந்து HCF-ஓட 6 மடங்குன்னு கொடுத்ததுனால 6 × 12ன்னு போட்டுக்கிறோம். HCF வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 × 12 × 12. ஆக்சுவலாக இந்த இன்ட்டுங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டாலும் ஒன்று தான், இல்லை இந்த மாதிரி பெருக்கல்ல போட்டாலும் ஒன்று தான். சரியா, இந்த 36 பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆகிடும். ஸோ 36 கீழே வந்துடும். இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
கேன்சல் பண்ண போகிறேன். ஒரு 6 6 6 6 36 ஒரு 6 6 2 6 12. அப்போ y is equal to 2 × 12ன்னு வரும். ஸோ அப்போ பெருக்குனீங்க அப்படின்னா 24ன்னு வரும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 24. ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து 23வது கொஸ்டின். சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப கவனமாக எப்பொழுதுமே சுருக்கணும். சுருக்குகளை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஆனால் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ கொடுத்துருக்கத நான் அப்படியே ப்ரொசீட் பண்ணுறேன் பாருங்கள். இது ரெண்டையும் பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. இது ரெண்டும் பெருக்கல், நடுவில் ஒரு ப்ளஸ் சிம்பிள், மறுபடியும் பெருக்கல். ஸோ அப்போ அந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் விட்டுட்டு பெருக்கல்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே பெருக்கிக்கிறேன் பாருங்க. 2 3 6. ஸோ -6 டிவைடட் பை I 7 35. ஸோ 35. அடுத்து இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். இது ரெண்டையும் பெருக்க போகிறேன். 4 3 3 டிவைடட் பை 6 2 12 ப்ளஸ் 4 2 2 டிவைடட் பை 14 × 5 என்ன வருதுன்னு பார்க்கணும். 14 × 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 20. இது 2 ஒரு 5 5 70ன்னு வருமா? ஸோ அப்போ 70. அவ்வளோதான். ஓகே, கிளியரா இது வர? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 4 3 3 4 3 12 1 2 2 35 2 70. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிக்கிட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தப்பாக வரும் ஆன்சர். ஓகே, -6/35 -1/4 ப்ளஸ் 1/35. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 35 4 35. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 5வது டேபிளில் இது பண்ணுறேன். 7 5 35 4 7 5 35. அடுத்து 7வது டேபிள் 1 7 7 4 அப்படியே இருக்கட்டும், 1 7 7. அவ்வளோதான். இதை மற்றதை அப்படியே பெருக்கிக்கலாம். 5 × 7 × 4 7 35. 35 × 4 பார்த்தீங்க அப்படின்னா 140 வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 140ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ 35ஓட எதை பெருக்குன்னா 140 வரும்னா 4 பெருக்குனா வரும். அது எப்படி நான் டக்குன்னு சொன்னேன்னா, 7 35 35ஓட 4 பெருக்குனா 140. ஸோ அதை வச்சு தான் சொன்னேன். சரி, அப்போ மேலேயும் 4ஆல் தான் பெருக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? -24ன்னு வரும். ஓகேவா? -4ஓட எதை பெருக்குனா 140 வரும்னு பார்க்கணும். 4ஓட 35 பெருக்குனீங்கன்னா 140 வரும். ஸோ அப்போ ×35ன்னு போடுவோம். மேலே 35ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ மேலே 35 வரும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 35 இருக்குது, 4ஆல் பெருக்குனீங்கன்னா 140 வரும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ +4ன்னு வந்துடும். ஸோ இப்போ மைனஸில் உள்ள ரெண்டையும் கூட்டிக்கலாம். சரியா? அப்போ -9 5 59 வரும், +4 டிவைடட் பை 140. ஸோ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை போடணும். ஸோ அப்போ -55ன்னு வரும், டிவைடட் பை 140. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 1 5 5 2 5 10 8 5 40. ஸோ அப்போ -11 டிவைடட் பை 28 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்படியே ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் பி -11/28. ஓகே, கிளியர்? அடுத்து 24வது சம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பினுடைய 9வது மடங்கு 15வது உறுப்பினுடைய 15வது மடங்கிற்கு சமம் எனில் 24வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? திரும்ப ஒரு கொஸ்டின் சொல்ல பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை 9வது உறுப்பினுடைய 9வது மடங்கு 15வது உறுப்பினுடைய 15வது மடங்குக்கு சமம்னா 24வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொடர் வரிசை Tn எப்படி இருக்கும்? ஃபார்முலா என்ன? A + n - 1 × T. ஓகேவா? ஸோ இப்போ 9வது உறுப்புன்ட்டாங்க. அப்போ T9 = A + 9 - 1 × D. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? A + 8Dன்னு கிடைக்கும். அப்போ A + 8Dங்கிறது 9வது உறுப்பு. ஓகேவா? அடுத்தது 15வது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம். 15 = T15 = A + 15 - 1 × D. ஸோ அப்போ A +
14 டின்னு வருமா? இப்ப இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்ல ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 9வது உறுப்பு அதாவது T9னுடைய 9வது மடங்காம். அப்ப இன்டூ 9 போடணும். இதுவும் 15வது உறுப்பினுடைய 15 மடங்கும் இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப T9 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A plus 8D அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டூ 9 சீக்வல் டு T15 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A plus 14Dன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டூ 15. ஓகே, இப்போ இதை நம்ம பெருக்க போறோம். பெருக்குனீங்க அப்படின்னா 9A plus 9 8 72 வருமா? 72D சீக்வல் டு 15ஆல உள்ள பெருக்க போறீங்க. அப்போ 15A plus 15ஓட 14 பெருக்குனீங்க அப்படின்னா 210 வருமா? ஓகே, 210D. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் ஒரே பக்கமா கொண்டு வர போறோம். 15A plus 210D அப்படியே இருக்கட்டும். இதை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். -9A minus 72Dன்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்றேன்னா 15Aல 9A போயிருச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6A கிடைக்கும். பிளஸ் 210ல 72 போயிட்டுனா என்ன வரும்? 138 வருமா? 138D கிடைக்கும் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 6 காமனா வெளில எடுத்துடலாமா? 6 வெளில எடுத்துட்டோம்னா இங்கே வந்து A மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் 138லேருந்து 6 வெளில எடுத்துட்டோம்னா 38 டிவைடட் பை 6 1 6 2 6 12 3 6 18. அப்போ 23Dன்னு வரும். ஓகேவா? 23Dன்னு வரும் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா வகுத்தல்ல வந்துடும். கரெக்டா? பெருக்கல்ல உள்ளது இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆகிடும். ஸோ அப்படி வரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. A plus 23D ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஓகேவா? இதை அப்படியே கவனிங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 24வது உறுப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ ஒரு விஷயம், இப்போ நம்ம இந்த T9 கண்டுபிடிச்சோம், T15 கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி T24 இப்போ கண்டுபிடிக்கலாம். A plus n-1 into D தானே? 24 minus 1 into D. ஓகேவா? A plus 24ல 1 போயிட்டுனா 23D. ஸோ அப்போ T24 அப்படிங்கிறது A plus 23D. கரெக்டா? ஸோ அப்படியே கீழே நமக்கு வந்திருக்க ஆன்சரை பாருங்க. இந்த ஆன்சரை பாருங்க. நான் இதை அப்படியே இங்கே எழுதுறேன். T24 equal to A plus 23D. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை கவனிங்க. A plus 23D இருக்கு, இங்கேயும் A plus 23D இருக்கு. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ T24 equal to என்னது? 0. கண்டுபிடிச்சிட்டோமா? 24வது உறுப்பு 0. ஆப்ஷன் டி, சாரி சி. ஓகே, கிளியர்? அடுத்த சம் போகலாம். ஒன்றும் இல்லைப்பா, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம T9வது உறுப்போட 9வது மடங்கும் T15வது உறுப்போட கூட்டுத்தொடர் வரிசையில் 15வது உறுப்போட 15வது மடங்கும் சமம்னு சொல்லிட்டு நமக்கு 24வது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்தது 25வது சம். So LCM of A power m plus 1, A power m plus 2, A power m plus 3 இதனுடைய LCM கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா A பவர் ஏவே கோணிட்டு போதே A பவர் m plus 1 இதை நம்ம எப்படி எழுதலாம்? A பவர் m A பவர் 1 அப்படின்னு எழுதலாம். அதாவது பேஸ் 1 இருக்கும் போது தான் நம்ம பவரை ஆட் பண்ணுவோம். ஸோ பவர் இங்கே ப்ளஸ்ல இருக்கு, அதனால நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்தது A பவர் m plus 2, A பவர் m plus 3 இதுதான் இருக்கு இல்லையா? ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? தனித்தனியாக எழுதலாம். A பவர் m A பவர் 2 இதையும் A பவர் m A பவர் 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? இப்போ இதில் நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிப்போம்? இங்கே A பவர் m தான் இருக்கு.
ஸோ அப்போ நம்ம ஏ பவர் எம் எடுத்துப்போம். தெரியுதா ஸ்க்ரீன் ஃபுல்லா? தெரியலையோ? இப்போ தெரியுதா? ஓகே, ஏ பவர் எம்னு எடுத்துப்போம். இங்கே பாருங்க, ஏ பவர் 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. எல்சிஎம் அப்படின்னும் பொழுது உள்ளதுல ஹையஸ்ட் பவர் ஏதோ அதை எடுத்துப்போம். கரெக்டா? ஹெச்சிசிஎஃப்னா லோவஸ்ட் எடுத்துப்போம். ஸோ இப்போ ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஸோ ஏ பவர் 3 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஏ பவர் எம் ஏ பவர் 3 அப்படிங்கிறது ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ பேஸ் 1 இருக்கிறதுனால பவரை ஆட் பண்ணுறோம். அப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் 3. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா கொஷினை பார்த்ததுமே ஏ பவர் எம் ப்ளஸ் 1, ஏ பவர் எம் ப்ளஸ் 2, ஏ பவர் எம் ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ பேஸ் எல்லாமே ஒன்றா இருக்குது. அதனால பவரை பார்க்கும்பொழுது உள்ளதுல பெரிய பவர் அப்படின்னும் போது ஏ பவர் எம் ப்ளஸ் 3 தான். ஸோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு இப்படியும் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது தோணுதோ, எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக 25 சம்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 சம்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஸோ அதனால ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ அடுத்து வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.